ஒரு அழகிய கிராமம். குப்பன் ஒரு வயதான விவசாயி. அவன் தனது நிலத்தில் கடுமையாக உழைத்து வந்தான். தனிமையில் அவனுக்கு துணையாக ஒரு பச்சை கிளி இருந்தது. குப்பன் அதற்கு சொன்னா என்று பெயர் வைத்திருந்தான். தினமும் காலையில் எழுந்ததும் சொன்னா குப்பனை எழுப்பும். குப்பா, எழுந்திரு, வேலைக்கு போக வேண்டிய நேரம் என்று அலறி கூறும். மதிய நேரத்தில் குப்பன் வயலுக்கு செல்லும் போது சொன்னா அவனை பின்தொடர்ந்து செல்லும். மரத்தின் கிளையில் அமர்ந்து பாட்டு பாடி குப்பனை மகிழ்விக்கும். ஒரு நாள் குப்பன் களைப்புற்று போய் வயலில் தூங்கிவிட்டான். மாலை நேரமாகியும் எழுந்திருக்கவில்லை. சொன்னா கவலைப்பட்டு பலத்த குரலில் கத்தியது. அதன் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் வந்து பார்த்து குப்பனை எழுப்பினர். மறுநாள் கிராமத்தின் தலைவர் குப்பனிடம் வந்து, குப்பா, உனக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கிறது. சொன்னாவை கடைக்கு விற்றுவிடு, நல்ல பணம் கிடைக்கும் என்றார். குப்பன் மறுத்து, வேண்டாம் தலைவரே, சொன்னா எனக்கு வெறும் கிளி மட்டும் இல்லை, அது என் நண்பன், துணைவன், அதை விற்றுவிட முடியாது என்றான். தலைவர் போய்விட்ட பின் சொன்னா குப்பனிடம், குப்பா, என்னை கடைக்கு விற்பதாகச் சொன்னாரே, அதை ஏன் மறுத்தாய் என்று கேட்டது. குப்பன் பரிவோடு, சொன்னா, நீ எனக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை அவர்களுக்கு சொல்ல முடியாது. உன் குரலும் உன் துணையும் எனக்கு மிகவும் விலை மதிப்பற்றது என்றான். சொன்னா சந்தோஷப்பட்டு குப்பனை தனது கொஞ்சலால் மகிழ்வித்தது. அவர்களது நட்பு தொடர்ந்து மலர்ந்தது. கதையின் கருத்து: நட்பே சிறந்தது. Subscribe for more videos.